ஹலோ ஆல் டுடேஸ் டாபிக் கொல்கத்தாவில் ஆகஸ்ட் 9 ஒரு விமன் டாக்டர் ரேப் அண்ட் மர்டர் பண்ணப்பட்டதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ் கண்டினியூஸாக அங்கே ப்ரொட்டஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, அந்த ஒரு இஷ்யூவை தான் அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. கோர்ட் ரெக்வஸ்ட் வச்சதுக்கு அப்புறமே டாக்டர்ஸ் ஜாப்க்கு ரிட்டர்ன் ஆகாமல் கண்டினியூஸாக ப்ரொட்டஸ்ட் தொடர்ந்துட்டு இருக்காங்க. மேலும் டாக்டர் சைட்லேருந்து ஒரு 5 கீ டிமாண்ட் மீட்டிங் அரேஞ்ச் பண்ண சொல்லி கவர்மெண்ட் சைடில் ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறாங்க. அதை மீடியாலையுமே டெலிகாஸ்ட் பண்ணணும்னு சொல்லி கேட்குறாங்க. பட் அதை சிஎம் மம்தா பானர்ஜி ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. சந்தீப் கோஷ் எக்ஸ் பிரின்சிபல் இப்போ கஸ்டடியில் இருக்கார் இல்லையா, அவர் மேலே ஆக்ஷன் எடுக்கணும். அதே மாதிரி த்ரெட் கல்ச்சரை அபாலிஷ் பண்ணணும், அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணக்கூடாது. இது மேலும் இந்த ஒரு விஷயம் தொடரக்கூடாதுங்கிற நோக்கிலையும் தான் அந்த ப்ரொட்டஸ்ட்டை முன்னெடுத்திட்டு இருக்காங்க. சிஎம் சைட்லேருந்து ஒரு டேட்டா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 6 lakh பேஷண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மந்த் ஹாஸ்பிட்டலை விசிட் பண்ணிவிட்டு ட்ரீட்மெண்ட் இல்லாமல் வெளியே இருக்கிறதா சொல்கிறாங்க. பட் இதை டாக்டர்ஸ் மறுக்கிறாங்க. இந்த ஒரு நம்பரையுமே மறுக்கிறாங்க. அபயா கிளினிக்ஸும் டெலிமெடிசின் சர்வீஸும் நாங்கள் சண்டேஸில் ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி டாக்டர் சைட்லேருந்து சொல்கிறாங்க. எனிவே வெஸ்ட் பெங்கால் மாதிரியான புவர் ஸ்டேட்டில் இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னா வல்னரபிள் பீப்புள் தான் ரொம்ப பாதிக்கப்படுவாங்க. ஸோ அவங்க ட்ரீட்மெண்ட் பெற முடியாமல் ரொம்ப சிரமப்படுவாங்க. ஸோ இந்த இஷ்யூ சீக்கிரமாக ரிசால்வ் பண்ணப்பட்டு டாக்டர்ஸ் பணிக்கு திரும்பணும், மக்களுக்கு சேவை ஆற்றணும் அப்படிங்கிற நோட்டில் தான் இந்த ஒரு இஷ்யூவை அட்ரஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா. இது ஒரு ஹெல்த் கேர் ஸ்கீம். ஓகேங்களா, ஒரு ஹெல்த் கவரேஜ் ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா 70 இயர்ஸ்க்கு மேலே இருக்கிற சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதனால் 60 மில்லியன் பீப்புள் பயனடைவாங்க. 0.5 மில்லியன் ருபீஸ் அலோகேட் பண்ணுறாங்க ஒரு செக்ஷன் ஆஃப் த பீப்புளுக்காக மட்டுமே. பட் இருந்த போதிலுமே இது ஒரு நல்ல விஷயமா இருந்தாலுமே தாய்லாந்து மாதிரியான கண்ட்ரீஸில் என்ன பண்ணுறாங்கன்னா அர்பன் ஹாஸ்பிட்டலுக்கு வரக்கூடிய ஃபண்டையுமே ரூரல் ஹாஸ்பிட்டல் பில் பண்ணுறது, ப்ரைமரி ஹெல்த் கேர் யூனிட்ஸ் அமைக்கிறதுங்கிற மாதிரி அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஆனால் யூஎஸ் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு அப்படியே கான்ட்ராடிக்டாக ஹெல்த் கேர் ஸ்கீமில் தான், இன்சூரன்ஸ் ஸ்கீமில் தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. இதனால் ஹெல்த் கேர் காஸ்ட் தான் அதிகமாகும். இதே ஒரு பாலிசியை தான் யூஎஸ் ஃபாலோ பண்ணுற அதே பாலிசி தான் இந்தியாவும் ஃபாலோ பண்ணுதாங்கிற ஒரு மிகப்பெரிய கொஷின் மார்க் எழுதுவதற்கு முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் இயர் நம்ம ABPMJAY ஸ்கீமுக்காக அலோகேட் பண்ண அமௌண்ட்டில் 2/3 ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு மட்டுமே கொடுத்துருக்கோம். அதே மாதிரி சதர்ன் ஸ்டேட்ஸில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 53% ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம கொடுத்துருக்கோம் இந்த ஒரு ABPMJAY ஸ்கீமில் அலோகேட் பண்ண அமௌண்ட்டை. ஸோ இந்த ஒரு அமௌண்ட்டை எல்லாமே நம்ம ப்ரைமரி ஹெல்த் கேர் யூனிட்ஸும் ரூரல் ஹாஸ்பிட்டலும் பில் பண்ணோம் அப்படின்னா லாங் டேர்ம் பெனிஃபிஷியலாக எல்லா தரப்பு வகையான மக்களும், இப்போ ஒரு செக்ஷன் ஆஃப் த பீப்புளுக்கு இவ்வளோ அமௌண்ட் செலவு பண்ணுறத விட எல்லா தரப்பு மக்களுக்குமே ஒரு லாங் டேர்ம் பெனிஃபிஷியலான ஒரு விஷயத்தை கண்டிப்பாக கவர்மெண்ட் அந்த நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற நோட்டில் தான் இந்த ஒரு இஷ்யூவை அட்ரஸ் பண்ணுறாங்க. சரிங்களா, ஸோ நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா டுமல்ட்ரியஸ்னால் ரொம்ப நாய்ஸியாக எக்ஸைட்டடாக இருக்கிறதுனால ஆரவாரமாக இருப்பாங்க இல்லையா, அமளி பண்ணுறது தான் டுமல்ட்ரியஸ். ரேலிங் அப்படிங்கிறது நீங்கள் முன்னாடி போய் சப்போர்ட் பண்ணுறது, ஹெல்ப் பண்ணுறது, இல்லை ஒருவரை அழைக்கிறது. சரிங்களா, ஒருவரை அழைத்து கொண்டு ஒருத்தங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது, சப்போர்ட் பண்ணுறது, ரெண்டுமே ரேலிங் தான். டிஃபைடுங்கிறது ரெஃப்யூஸ் பண்ணுறது ஒரு மீனிங். இன்னொரு மீனிங் பார்த்தீங்கன்னா சவால் விடுறது. அதாவது நீங்கள் இம்பாசிபிள்னு நினச்சிட்ருப்பீங்க இல்லையா, அந்த ஒரு விஷயத்தை சவால் விட்டு இன்னொருத்தங்களை அதை செய்யும்படி சொல்கிறது டிஃபைடு. ஓவர்ஹால் அப்படின்னா ஒரு கேர்ஃபுல்லாக ஒரு விஷயத்தை லுக் பண்ணி அதில் ஏதாவது ரிப்பேர் தேவைப்படுதான்னு பார்க்குறது தான் ஓவர்ஹால். ராட் அப்படிங்கிறது நேச்சுரல் ப்ராசஸ்னால அழுகும் நிலைக்கு தள்ளப்படுதல். டீகம்போஸ் சொல்லுவோம்ல, அதுதான் ராட். ஃபார் எக்ஸாம்பிள் ராட்டன் எக்ஸ் சொல்லுவோம்ல. க்ரீக்கிங் அப்படின்னா ஒரு ஸ்மூத்தான மூவில் ஏற்படக்கூடிய சவுண்டு இல்லாமல் ரொம்ப நாய்ஸியாக இருக்கிறது தான் க்ரீக்கிங். ஒரு வுட் பெண்ட் ஆகுதுன்னா எவ்வளோ சவுண்டு வரும், அதுதான் க்ரீக்கிங். லாக் ஜம் அப்படிங்கிறது ஒரு முட்டுக்கட்டை தடையை தான் அந்த மாதிரி லாக் ஜம்னு சொல்லுவோம். அதாவது ஒரு ஆறு இருக்குது அப்படின்னா அதில் நீரோட்டத்தை தடை பண்ணுற மாதிரி ஒரு மரக்கட்டை மிதந்து வருது அப்படின்னா அதுதான் லாக் ஜம். அன்ஜஸ்ட்னா ஃபேராக இல்லாமல், டிசர்வாக இல்லாமல் இருக்கிறது, நியாயமற்ற தகுதியற்றதான் அன்ஜஸ்ட். ஒன்னஸ்னா ஆப்ளிகேஷன், ரெஸ்பான்சிபிலிட்டி தான் ஒன்னஸ். ஓகேங்களா, ஒரு கடமை தான் ஒன்னஸ். மாடிக்கம் அப்படிங்கிறது ஸ்மால் குவான்டிட்டியில் லிட்டில் பிட்டில் இருக்கிறது, மிதமாக இருக்கிறதா மாடிக்கம். லாடபிள் அப்படின்னா ப்ரைஸ் ஒர்த்தி. சரிங்களா, ஒரு டிசர்விங் ப்ரைஸ். கமெண்டேஷன் சொல்லுவோம். கமெண்டேஷன்னா கங்க்ராச் பண்ணுறது தான் கமெண்டேஷன். பாராட்டத்தக்க, புகழத்தக்க இருக்கிறதா லாடபிள். நோபல்ங்கிறது ஹானஸ்ட் அப்படிங்கிறது ஒரு மீனிங் வரும். செகண்ட் மீனிங் இந்த ஹை கிளாஸ் பீப்புள் இருப்பாங்க இல்லையா, ஹையஸ்ட் சோஷியல் கிளாஸ் மக்களை, பெருங்குடி மக்களை சொல்கிறதையுமே நோபல்னு சொல்லுவோம். ஸோ ஹானஸ்ட் ஒன்று இருக்குது, ஹை கிளாஸ் பீப்புளும் ஒன்று இருக்குது. வேனிங்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா கிராஜுவலாக வீக் ஆகிறது. சரிங்களா, லெஸ் இம்பார்ட்டண்ட் ஆகிறது. ஃபார் எக்ஸாம்பிள் மூன் இருக்குது அப்படின்னா அது நாளுக்கு நாள் தேயும் இல்லையா, ஃபுல் மூன் நாளுக்கு நாள் தேய்வுற ஒரு ப்ராசஸையுமே வேனிங்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன் பாய்ஸ்ட் அப்படின்னா கம்போஸ்டாக இருப்பாங்க. சரிங்களா,
அதாவது செல்ஃப் கலெக்டடாக காமாக இருக்கிறதா வந்து பாய்ஸ்ட். இன்னொரு மீனிங் பார்த்தீங்கன்னா மூவ் ஆக மாட்டாங்க பட் ரெடி டு மூவ். சரிங்களா, ரெடி டு ஆக்ட், அதுதான் வந்து பாய்ஸ்ட். நெக்ஸ்ட்டு மாடாலிட்டி. மாடாலிட்டினா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு முறை, ஒரு வே இருக்கும், ஒரு மோட் இருக்கும் இல்லையா, ஒரு ஒரு எக்ஸிஸ்ட் ஆகிறதுக்காகட்டும் இல்லை அதை செய்கிறக்காகட்டும் ஒரு வே, ஒரு மோடு தான் வந்து மொடாலிட்டி. ஓகேங்களா? ஓகே, டுமாரோ செர்டன் வேர்ட்ஸ் லேர்ன் பண்ணிக்கலாம். தேங்க்யூ, ஹாவ் அ நைஸ் டே.